தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியில் பிறந்த எல்லா பேருமே ஆன்மீக ரீதியாக இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான முயற்சி. நான் இந்த வழியில் வரேன், நீ அந்த வழியில் வா. ஒருத்தவங்க விக்கிரகத்தை வச்சு வணங்குறாங்க, ஒருத்தவங்க விக்கிரகம் இல்லாமல் போகிறாங்க. இப்படி பல விதத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தெரிந்த வழிகளில் இறைவனை அடையக்கூடிய முயற்சிகளில் இறங்கி இறைவனை அடையணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. சரியா? ஆனால் அவங்க இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் முடியாதுன்னு என்னுடைய கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, இறைவனை அடையணும்னா நாம் மாமிச சாபத்திலேருந்து முதல்ல விடுதலை ஆகணும். நாம் மாமிச சாபத்திலேருந்து விடுதலை அடைந்தால் மட்டும்தான் நாம் இறைவனை அடையக்கூடிய தகுதியை அடைய முடியும். நாம் எப்படி சாதாரண மனுஷன் மாமிச சாபத்திலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு கிறிஸ்து மட்டும்தான் வழி. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது கிறிஸ்துவை நீங்கள் மதமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. கிறிஸ்துவை ஒரு வழிகாட்டியாக நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இறைவனை அடைவதற்கு. சரியா?